அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா. இன்னும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கதை என்ன அப்படின்னா, தவளை இருக்கு இல்லையா, ஃப்ராக், அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு காம்படிஷனுக்கு ஏற்பாடு பண்ணுது. என்ன காம்படிஷன் அப்படின்னா, ஒரு ஹைட்டான டவர் இருக்குது. அந்த டவரோட அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை யார் ரீச் பண்ணுவா அப்படின்றது அந்த காம்படிஷன். இதை கேட்டோன்னே அந்த ஏரியாவில் மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம், அது எப்படி ட்ரை பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த காம்படிஷன் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து ஓடி வர்றாங்க. ஸோ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 2 3 ஸ்டார்ட்னு சொல்கிறாங்க. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகி எல்லாமே பாட்டம்லேருந்து அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை நோக்கி எல்லா தவளையுமே மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு தவளை மேலே ஏறுது, ஜஸ்ட் வலிக்கு விட்டு கீழே விழுந்துருது. அதே மாதிரி ஒவ்வொரு தவளையும் கீழே விழுந்து விழுந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்மளாம் சும்மா இருக்க மாட்டோம்ல. ஒருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மச்சி பாரு செகண்டாக போயிட்டு இருக்க தவளை அந்த அந்த பாயிண்ட்டு போகும்போது கீழே விழுந்துரும், 100 ரூபா பெட்டு அப்படின்றான். இன்னொரு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மச்சி நான் 200 rupees பெட் கட்டுறேன், அந்த தவளை தேர்டாக போயிட்டு இருக்க தவளை கீழே விழுந்துரும் அப்படின்றான். ஸோ அதே மாதிரி கீழே விழுது. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க கீழே இருக்கவங்கலாம். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா, நான் சொன்னல இது ரீச் ஆகாதுன்னு சொன்னல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தவளைக்கு ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க வேண்டியதானே, இது மேலே போய் என்ன பண்ண போகுது ரீச் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அட்லாஸ்ட் ஒரே ஒரு தவளை மட்டும் அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு திரும்பி கீழே இறங்கி வருது. இந்த கிரிக்கெட் மேட்ச்லலாம் மேட்ச் முடிஞ்சோடனே கமெண்ட்ரி கேட்பாங்கல்ல, நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த பொசிஷன் ரீச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த தவளைகிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ தவளை இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, நீங்கள் மட்டும் எப்படி இந்த பொசிஷன் ரீச் பண்ணீங்க, உங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அந்த தவளை எந்த வாயுமே பேசல, ரொம்ப அமைதியாக அப்படி பார்த்துட்டே இருக்குது. எகெயின் செகண்ட் டைம் கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும், எப்படி நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்றாங்க. அப்போவும் அந்த தவளை வாயை திறக்கல, ரொம்ப அமைதியாக நின்றுட்டே இருக்குது. ஸோ தேர்ட் டைம் கேட்க போகும்போது பக்கத்தில் இருக்க தவளை சொல்லுது, இல்லை அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மாரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ போகிற வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இலக்கு அடைகிறதுக்கான முயற்சியை நீங்கள் உங்களோட டெசிஷன்லேருந்து எடுங்க. மற்றவங்க சொல்லி நீங்கள் எதையும் கேட்கவே தேவை கிடையாது. நீங்கள் அடைய போகிற வெற்றி உங்களோட வெற்றியாக இருக்கட்டும். சரியா? இந்த நான் ஒரு விஷயம் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சார் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, நான் இங்கிலீஷ் தப்பாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் தப்பாக பேச தப்பு இல்லையே, ஏன்னா அது உன்னோட மதர் டங் கிடையாது. உன்னோட மதர் டங்கை நீ தப்பாக பேசினா தான் அது தப்பு. இந்த இடத்துல நீ இங்கிலீஷை தப்பாக பேசு அப்படின்னு சொல்கிறது என்னோட மோட்டிவ் கிடையாது. நீ எதை பேசணும்னு நினைக்கிறியோ அதை பயப்படாமல் பேசு. நீ மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணு நினச்சி நீ எதையுமே பேச வேணாம். உன் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினை. நீ ஒன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சிட்ட அப்படின்னா நீ என்ன பேசணும்னு நினைக்கிறோ அதை கண்டிப்பாக நீ பேசிடுவ. சில வரிகளை சொல்லி இந்த இதை நான் முடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் தேவையில்லை, தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். கத்தும் நாய்க்கு காரணம் தேவையில்லை, தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். உலகின் வாயை தைத்திடு அல்லது 2 செவிகளை இறுக மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உன் செவிகளை மூடுதல் சுலபம். சிந்தனை செய் மனமேன்னு சொல்லிட்டு இந்த நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக பேசலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.